ஓரளவு போச்சு. மதுரையில் வந்து இவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு காப்பி எடுத்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் எல்லாம் போட்டுலாம் பார்த்தாங்க. அவங்க அப்பா வந்து போய் டெய்லி போய் ஓசியில் உட்காந்து பார்த்துட்டு வருவார். என் பையன் நடித்த படம் போய் பார்த்துட்டு வந்து வருவாராம். அது வந்து அவங்க நண்பர்கள் சொன்னது. சரி சரி. பார்த்துட்டு வருவார். அப்புறம் அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு படம் நடித்தாச்சு. அது அடுத்ததுன்னு சொல்லும்போது அகல் விளக்குன்னு ஒரு படம். இந்த படங்கள் வந்து ஒரு சைடில் போய் இன்னொரு பக்கம் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காரு. இது ஓரளவு போயிருக்கு, அவ்வளோதான். வில்லனாக பண்ணியிருக்காரு. அடுத்து ஹீரோவாக அகல் விளக்குன்னு படம். ஆர் செல்வராஜ் டைரக்ஷன். அடுத்த படமே கதாநாயகனாக வந்துடுறாரு. ஆமாம், கதாநாயகன். ஒரு சின்ன படம், அது சின்ன பேனர். உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஸ்டோரியாக இருக்கும்போது உங்களுக்கு ஹீரோன்னு ஒரு டம்மியாக வச்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா தான் பீக்கில் இருக்காங்க. ஹீரோயின் ஷோபா பீக்கில் அவங்க இருக்கும்போது அதில் வந்து இவர் ஹீரோவாக நடிக்கிறார். அகல் விளக்கு. அதில் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமான படம், அது அரசியல் சம்மந்தமான படம். அதில் வந்து ஆர் செல்வராஜ், அன்னக்கிளி டைரக்டர் ஆர் செல்வராஜ் தான் டைரக்டர். அதில் இப்போ இவங்க ஹீரோயின். இவர் வந்து அந்த அரசியல்வாதியாக வருவார். அதில் வந்து உங்களுக்கு இளையராஜாவுடைய அண்ணன் இருந்தால பாவலர், அதில் ஒரு கச்சேரி பண்ணியிருப்பார். ஓ, அந்த சினிமாவில் ஒரு காட்சி ஓட்டு கேட்டு வருவாங்கன்னா வெக்கம் கெட்ட கூட்டம்னா ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை போட்டு கிளின்னு கிளிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஏற்பாடு இவருக்காக அவர் வந்து மேடையில் உட்காந்து பாட்டு பாடி இவருக்காக ஆதரவு திரட்டுவார் மாதிரி அரசியல் அரசியல் களத்தில். ரெண்டாவது படத்தில் இவர் அரசியலுக்கு வந்துட்டாரா, அதாவது அவரை அறியாமல் வர்ற விஷயங்கள் இதெல்லாம். அரசியல்வாதியாக அவர் நடிச்சிருப்பார். இவர் வந்து வாய்ப்புகள் இது பண்ணியிருப்பாங்க.